அம்மா ப்ரொஃபஸர் குட் மார்னிங் சார். என்னப்பா தர்சன் மிராக்கலா இருக்கு. நீ எல்லாம் படிக்கிறப்பவே காலேஜ் பக்கம் வர மாட்ட, இப்ப என்ன? உன் பேச்செல்லாம் படிச்சு வேலைக்கு போனதுக்கு பிறகு நீ காலேஜ் பக்கம் எட்டி பார்த்திருக்க? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கியா? ஓ, உங்க அப்பா அந்த காலேஜை விலைக்கு வாங்கி உன் கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்க போறாரா? அது சம்பந்தமா காலேஜ பார்த்துட்டு போலாம் வந்தியா? சார் என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? மேடம், உங்க பையன் பேசின பேச்சுக்கு நான் பேசுறதெல்லாம் ரொம்ப கம்மி மேடம். என்னென்ன பேசிருக்கான்னு தெரியுங்களா? நான் பணக்கார வீட்டு பையன், எனக்கெல்லாம் படிப்பு இருக்கு. எங்க அப்பா சொத்து எனக்கு வரப்போகுது. அதை வச்சு நான் காலம் பூரா ஹாப்பியா இருப்பேன்னு கிளாஸ்ல மத்த பசங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ஹெட் வெயிட்டா பேசிட்டு இருப்பேன் மேடம். அதுவும் வேணும்னே மத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவான் மேடம். சார் புரியுது சார், ஆனா இப்ப அதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துதான் திரும்ப அரியர் பேப்பர்ஸை கிளியர் பண்ணோன்னு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கான். கொஞ்சம் ப்ளீஸ் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார். அதை விட்டுட்டு நீங்களே இப்படி பேசுறது நியாயம் இல்லை சார். படிக்கிற டயத்திலே அவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியாச்சு மேடம். காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்திக்கிட்டு காலேஜுக்கு லேட்டா வர்றது, அதுவும் முக்கால்வாசி நாள் வர்றதே கிடையாது. பிராக்சி தான். என்கிட்ட எப்படி எல்லாம் திமிரா பேசியிருக்கான் தெரியுமா? உங்க ஒரு மாச சம்பளம் என்னோட ஒரு நாள் பேக்கெட் மணி எல்லாம் பேசியிருக்கான் மேடம். அதெல்லாம் நான் மைண்ட்ல வச்சுக்கிறது இல்ல. வயசு கோளாறு பட்டா திருந்திருவான் தான் பேசாம இருந்தேன். ஆனா அந்த பொண்ணு பார்க்கவி நல்ல பொண்ணு மேடம், நல்ல ஃபேமிலி, எக்ஸலண்டா படிப்பா. அந்த பொண்ணு இவனுக்கு எல்லா விஷயத்திலையும் கைட் பண்ணா. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு பெட்டராவே ஆனா இவன். கடைசியில் அவளை லவ் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டான்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு மேடம். அந்த பொண்ணு இவனுக்கு பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் இவன் லைஃப் லாங் கிரேட்ஃபுல்லா இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்டே போய் இவ்வளவு மோசமா நடந்திருக்கான். எப்படி மேடம் இது? நீங்க எப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசாம இருந்தீங்க?